ராஜஸ்தான் கூட மேட்ச் வந்தாலே எல்லாரும் இந்த ஒரு பிளேயரை பத்தி தான் பேசுறாங்க. ராஜஸ்தானோட டாப் 2 சரி, அதுக்கப்புறம் வர த்ருவ் சுரேலும் சரி பயங்கரமாக அடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி இன்னொரு டீம் இருக்காங்க, அவங்க தான் SRH. வேற லெவல் ஃபார்ம். 6 ஓவரில் 100 ரன் ஓப்பனிங் பேர் அடிக்கணும் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சு வச்சதே இவங்க தான். ஸோ SRH பற்றி உங்களுக்கு தெரியும், என்னதான் நல்ல பேட்டிங் பவர் இருந்தாலும் அவங்க கிட்ட அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு போலிங் இல்லை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ அடிச்சாலும் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்காங்க. இந்த பக்கம் RRட்ட ஒரே ஒரு ஃப்ளா இருக்கு. போன வீடியோவில் அதை நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா மிடில் ஆர்டர் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகல, பெருசாக ஹெட்மயர் அடிக்கல, ரியான் பராகும் அடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்னும் ஒரு கஞ்சானா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் அதை மேனேஜ் பண்றதுக்கு அவங்க டாப் ஆர்டர் போலன்னு பொழந்து அதை ஈக்குவலா மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடக்க போது எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் சேசிங் கொண்டு போயிருவேன் அப்படின்ற இதுல தான் இருப்பாங்க. ஸோ SRH இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க டாஸ் ஜெயிச்சு சேசிங் அப்படின்றத எடுத்துடணும். ஒரு நல்ல டீம் கடையெல்லாம் சேசிங்ல தான் இருக்கு. இப்ப பாரு பேட்டிங். இந்த பக்கம் RR பத்தி உங்களுக்கே தெரியும், ஒரே பையன் கிரவுண்ட் சுத்தி காத்திக்கிட்டு இருக்கா.